guys, welcome to my YouTube channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா free online courses with certifications தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோ வந்து most of the peopleக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டான வீடியோவா இருக்க போகுது. ஏன்னா free websites எல்லாம் நான் சொல்ல போறேன். So இந்த வெப்சைட்ல நீங்க எல்லா கோர்சஸையுமே ஃப்ரீயாவே கத்துக்க முடியும். So இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா கிளாஸ் சென்ட்ரல். So இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆன்லைன் கோர்சஸ் மட்டுமே அவங்க ஆஃபர் பண்றாங்க. So சில கோர்சஸ் வந்து நீங்க ஆடிட் பண்ணி அந்த கோர்ஸ் அப்ரூவ் ஆச்சு அப்படினா நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். சோ இந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து கத்துக்க முடியும். லைக் உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ்ல இன்ட்ரஸ்ட் இருந்தா நீங்க கத்துக்கலாம். MySQL இன்ட்ரஸ்ட் இருந்தா நீங்க அதை கத்துக்க முடியும். சோ எல்லா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ்மே நீங்க ஃப்ரீயா ஒரே வெப்சைட்ல கத்துக்க முடியும். கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸையும் உங்களால பார்க்க முடியும். தென் ஆல்சோ இயர் பை இயர் ஏதாவது கோர்சஸ்ல அப்டேட் வந்துச்சுனாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உங்களோட லேர்னிங் ப்ராசஸையும் நீங்க ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. சில முக்கியமான கோர்சஸ் பத்தி மட்டும் நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா 9 செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த 9 செக்ஷன்ல என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னா React, Redux, Node.js, MongoDB, GraphQL and TypeScript. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு மாடர்ன் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி கத்துப்பீங்க. ஸோ மாடர்ன் ஜாவா ஸ்கிரிப்ட்னா ES6 யூஸ் பண்ணி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸோட ஃபைனல்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா React.js யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணுவீங்க வித் த யூஸ் ஆஃப் Node.js and REST APIs. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன். ஸோ சிம்பிளாக ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணுறீங்க. அது வந்து ஒரு 1024 வித் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்க்டாப் சைஸுக்கு வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணுறீங்க. பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உங்களோட டெஸ்க்டாப் சைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸ் பொறுத்து உங்களோட டெஸ்க்டாப் சைஸ் வந்து வேரி ஆகும். உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். லைக் நீங்கள் வந்து ஒரு டேப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் சைஸ் இருக்கும். நீங்கள் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் சைஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த எல்லா டிவைஸுக்குமே சூட்டபிளா நம்ம வந்து ஒரு வெப்சைட் டிசைன் வந்து செய்யணும். கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து HTML ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அண்ட் CSS கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் பத்திலாம் நீங்க கத்துப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஸோ ஒரு வெப்சைட் வந்து ரெஸ்பான்சிவா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா CSS கிரிட் அண்ட் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் பத்தி நீங்க கத்துக்கணும். ஸோ இதை பத்தியும் நீங்க கத்துக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த கோர்ஸ் ஃபைனல்ல பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்க பண்ணுவீங்க. அண்ட் இப்போ பண்ற ப்ராஜெக்ட் உங்களோட ஃபியூச்சர்ல ரெஸ்யூம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸோட எண்ட்ல நீங்க எப்படி வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ரெஸ்பான்சிவா வந்து கிரியேட் பண்ண முடியும். நீங்க வந்து CSS கிரிட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பிளாக் டிசைனை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுப்பீங்க. எப்படி ஒரு ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ட்விட்டர் கார்ட் டிசைன் பண்றது அப்படிங்கறத பத்தி நீங்க கத்துக்க முடியும். தேர்ட் கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கூகுள் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஃபவுண்டேஷன்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க என்ன கத்துப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் கிளவுட்ல இருக்கக்கூடிய நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி பத்தி நீங்க கத்துக்க முடியும். எனக்கு வந்து IT பேக்ரவுண்டே இல்ல, ஐம் அ ஃப்ரெஷர், எனக்கு நோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் IT அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பத்தி கத்துக்கலான்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கோர்ஸ் தான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி கோர்ஸ். ஸோ இது ஃபுல்லாமே கிளவுட் பேசிக்ஸ் பத்தி தான் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் நீங்க என்ன கத்துப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளவுட் பேசிக்ஸ், பிக் டேட்டா அண்ட் மிஷின் லேர்னிங் பத்தி நீங்க கத்துக்க முடியும். இந்த கோர்ஸ் ஃபைனல்ல வந்து நீங்க வந்து பேட்சஸ்லாம் earn பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு ஃபன் சேலஞ்சா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, நீங்க இப்படிதான் கிரியேட் பண்ணணும், இப்படிதான் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க ஈஸியா வந்து பேட்சஸை வந்து earn பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேட்சஸை வந்து உங்களோட ரெஸ்யூம்ல நீங்க ஈஸியா வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். செகண்ட் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா கோர்சேரா. ஸோ இந்த வெப்சைட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் இ-காமர்ஸ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து மெயின்லி எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த கோர்ஸில் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அண்ட் ஆல்சோ ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கஸ்டமர் வந்து அட்ராக்ட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த கோர்ஸ்ல பாத்துட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து கஸ்டமர் கிட்ட ஆன்லைன்ல இன்டராக்ட் பண்றது, இமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன அண்ட் ஆல்சோ எப்படி வந்து ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி ஒரு மார்க்கெட்டிங் அனலைசிஸ் பண்றது அண்ட் ஆல்சோ எப்படி ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றது அண்ட் எப்படி வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரை வந்து பில்ட் பண்றது, எப்படி மேனேஜ் பண்றது அண்ட் ஆல்சோ ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி லாயல்ட்டி மெயின்டைன் பண்றது, இது எல்லாத்த பத்தியும் நீங்க இந்த கோர்ஸ் மூலமா கத்துக்க முடியும்.
இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய் கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் இ-காமர்ஸ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் கிட்ட வந்து ஆடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஆடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து நீங்கள் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ அசஸ் தருவாங்க. ஸோ இந்த ஃப்ரீ அசஸ் மூலிமா நீங்கள் இந்த கோர்ஸை வந்து ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங்போர்ட். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்ஃபோசிஸே ஆஃபர் பண்ணுற ஆன்லைன் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி ட்ரைனிங் கோர்சஸ்லாம் இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணும், மறுபடியும் ரீஸ்கில் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் ரீஸ்கில் பண்ணிக்க முடியும். இந்த பிளாட்ஃபார்மில் வந்து டெக் கோர்சஸ், நான் டெக் கோர்சஸ் அண்ட் ஆல்சோ சப்போர்ட் ரோல் கோர்சஸ் அவைலபிள் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. இந்த இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங்போர்ட் பிளாட்ஃபார்ம்ல ஏதாவது ஒரு கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன் தருவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேஷனை உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட் அப்ளைட் எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ இந்த கோர்ஸ் மூலிமா ஹேக்கிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஒரு ஹேக்கர் வந்து எப்படி ஒரு கம்ப்யூட்டரை வந்து டேக்கன் பண்ணுறாங்க, எப்படி வந்து பர்சனல் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒரு கம்பெனி வந்து ஃபினான்ஷியலாக வந்து லாஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து இந்த கோர்ஸ் மூலிமா நீங்கள் கற்றுக்க முடியும். உங்களுக்கு ஹேக்கிங் வந்து ஒரு கரியர் ஆப்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டான கோர்ஸ்னே சொல்லலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் லேர்னிங் அகாடமி. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஃபெமிலியரான பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரீயாகவே ஆன்லைன் கோர்ஸஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்மில் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே சர்டிஃபிகேஷன்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கிரேட் லேர்னிங் அகாடமியில் வந்து UI UX டிசைன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். கரியர் பாத் வந்து சேஞ்ச் பண்ணும் UI UX டிசைனுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ எந்த ஒரு கரியராக இருந்தாலும் சரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், பேசிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து கிரேட் லேர்னிங் அகாடமியில் வந்து UI UX டிசைன் கோர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு அது செட் ஆயிடுச்சு, அந்த கோர்ஸ் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு UI UX டிசைன் பூட் கேம்போ இல்லை UI UX டிசைன் அகாடமியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். உங்களுக்கும் வந்து இந்த UI UX டிசைனில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிரேட் லேர்னிங் அகாடமியில் போய் UI UX டிசைன் பேசிக்ஸை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் பைத்தான் ஃபார் மிஷின் லேர்னிங். ஸோ இந்த கோர்ஸோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பை லைப்ரரி, அரேஸ், இன்டர்செக்ஷன்ஸ், டிஃப்ரென்ஸ் அண்ட் சேவிங்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்க முடியும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டாஸ் லைப்ரரி, டேட்டா ஃப்ரேம்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவிஸ் தருவாங்க. ஸோ இந்த குவிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே சர்டிஃபிகேட் தருவாங்க. செகண்ட் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா MySQL பேசிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா MySQL கமாண்ட்ஸ், ஆப்ரேஷன்ஸ், ஃபில்டர்ஸ் அண்ட் ஆல்சோ பேட்டர்ன் மேட்சிங் இன் SQL பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா MySQL ஜாயின்ஸ் அந்த டைப்ஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸோட எண்டில் ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட்டும் பில்ட் பண்ணுவீங்க. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் டேட்டாபேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து MySQL சப்குரி யூஸ் பண்ணி இந்த பேங்க் டேட்டாபேஸை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட்டும் நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க. கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா AWS ஃபார் பிகினர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் பேசிக்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஆல்சோ AWSனா என்ன, அமேசான் வெப் சர்வீஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்பீங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட், வந்து கிளவுட் சர்வீஸ் மாடல்ஸ் பற்றியும் அண்ட் டிப்ளாய்மெண்ட்ஸ் மாடல்ஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த கிரேட் லேர்னிங் அகாடமியில் வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கிரேட் லேர்னிங் வெப்சைட்டுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இந்த கிரேட் லேர்னிங் வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரொஃபைலை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கேட்லாக் மாதிரி வரும். ஸோ அந்த கேட்லாக்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து சர்ச்சில் போய் ஃப்ரீ கோர்சஸ்ன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் வந்து அவைலபிளில் வரும். பார்த்தீங்க அப்படின்னா Ahrefs. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா SEO ட்ரைனிங் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ SEO அப்படிங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு பார்ட்டு தான். இந்த SEO அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் வெப்சைட்டை வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் எத்தனாவது ரோவாக உங்களோட பிஸ்னஸ் வெப்சைட் வருது, எத்தனை பேர் வந்து உங்கள் வெப்சைட்டை வந்து பார்க்குறாங்க டெய்லியும், ஹவு மெனி நம்பர் ஆஃப் விசிபிலிட்டி உங்கள் வெப்சைட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா SEO
SEO ட்ரைனிங் கோர்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா இதை பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என்ன ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க, ஸோ என்ன சர்வீஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களோட வெப்சைட் வந்து SEO ஆப்டிமைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து அதில் வரும். SEO அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா ஆர்கானிக் டிராஃபிக்கை வந்து உங்கள் பிஸ்னஸ் வெப்சைட்டுக்கு கொண்டு வருது. அதே SEM சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பெய்டு டிராஃபிக்கை உங்கள் பிஸ்னஸ் வெப்சைட்டுக்கு கொண்டு வருது. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பெய்ட் ப்ரொமோஷன், ஸ்பான்சர்டு போஸ்ட் இதெல்லாம் SEM கீழே வரும். கோர்ஸ் மூலிமா நீங்கள் SEO பேசிக்ஸை பற்றி கற்றுக்க முடியும் அண்ட் ஆல்சோ கீவேர்ட் ரிசர்ச் பற்றியும் நீங்கள் கற்றுக்க முடியும். நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா ஏதாவது ஒரு கீவேர்ட் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிள் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கீவேர்ட் ரிசர்ச் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தென் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் SEO பற்றி நீங்கள் கற்றுக்க முடியும். லிங்க் பில்டிங் டு ரேட் ஹையர் இன் சர்ச் இன்ஜின்ஸ். லிங்க் பில்டிங் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் வந்து ஏதாவது ஒரு லிங்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த லிங்க் பேஜுக்கும் உங்களுக்கு டிராஃபிக் போகும். இந்த வீடியோவில் ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் வித் சர்டிஃபிகேஷன்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.